ஸோ தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை, ஸோ ஹி எக்ஸ்பெக்ட் சம்திங், சில சின்ன சின்ன காரியங்களை நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். when you do or when you give, right, hallelujah, then God does great and mighty things. amen, hallelujah. இன்னைக்கு நிறைய நேரத்துல அதுதான் இன்னைக்கு இட் ஹஸ் பிகம் a trend in the church about outward உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பேசி ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்த்து இருக்கிறோம். தட் இஸ் ட்ரூ, இல்லைன்னு சொல்லலை. காட் said, மல்கியால படிச்சீங்கன்னா, நீங்க உங்க காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வந்து தேவ ஆலயத்துல கொண்டு வாங்க, தேவனுடைய நான் என்ன பண்ணுவேன்னா அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். தென் ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது உண்மைதான். ஆமென். உவாகம் 28 அவர் சொல்லி, நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடு, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது உண்மைதான். there is no doubt about the blessing of God. financial blessing இருக்கட்டும், material blessing இருக்கட்டும், God doesn't withhold anything. amen, hallelujah. அதே நேரத்துல God doesn't want us to focus on the materialistic things. நம்ம உலகத்தின் காரியங்கள் மேல, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம கண்ணு பதியக்கூடாதுன்னு கூட வேதம் சொல்லுகிறது. சோ உபாகம் 8 கூட நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் அங்க மோசேயின் வழியா சொல்லுவாரு, நீங்க நான் கொடுக்கிற அந்த நல்ல தேசத்துக்கு போய் நீங்க பெருகின பிறகு, when you have more wealth, more அநேக காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு, அதை என்ன பண்ண, don't let it rule you. அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அது உங்கள்கிட்ட இருக்கணும். யூ நீட் மணி, யூ நீட் ஃபைனான்ஸ், யூ நீட் சோ மெனி திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. பட் let that not become your focus. உபாகம் 8 எந்த வசனம் சொல்லுது? 11ஆம் வசனத்துல பாருங்க, 8:11, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தி ஆகிய நல்ல வீடுகளை கட்டிட அவைகள் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாக உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமதனத்தின் வீடு ஆகிய எகிப்திலிருந்து புறப்படித்தவனவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரம் உள்ள அழைத்து வந்தவரும் உனக்கு பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியம் என் கைப்பலனும் என் ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தேன் என்ற இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நான் என்ன செஞ்சேன்? I gave you. So நீ சம்பாதிக்கும் போது, when you have more of the உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, உலகத்தின் காரியங்கள் அதிகமாய் உனக்கு வரும்போது, அப்ப வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. ரைட்? You can be rich, you can become more rich. செல்வந்தர்களா மாறலாம், செல்வந்தர்களா இருக்கலாம். பட் ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாருங்க? let it not be in your heart. உன் இருதயத்துல அதை நிரம்பாத இருக்க. let not your heart, let not covetousness உன்னை ஆண்டு கொள்ளாத இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா when you have the wealth, things of the wealth வரும்போது, don't ever forget the God who created you. Amen. உன்னை நடத்தினவரை மறந்துடாத. When there was nothing in you, God said, I led you through the wilderness. Amen. மன்னாவை கொடுத்து நடத்தினேன், I gave you the water, இதெல்லாம் கொடுத்து, what was God? I am super abundance God. Hallelujah. ஒண்ணும் இல்லாத அந்த வனாந்திரத்துல when God could provide such a big feast. நம்ம ஆராதனை நேரத்துல கூட கேட்டோம், காடைகளை தேவன் கொடுத்தாராம், காற்று அனுப்பினாரு, காடைகள் வந்து விழுந்தது. எத்தனைங்க? It was there for
3-4 days அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகிற அளவுக்கு இருந்தது. So that is our goddess of abundance. But don't focus அந்த abundance மேல கண்ணை வைக்காதீங்க, உங்க இருதயத்தை வைக்காதீங்க, because that will come and go. So your focus should be உங்க கவனம் முழுக்க எங்க இருக்கணும்? It should be on God. Let not, அதோடைய அர்த்தம் என்னன்னா, let not the things of this world distract you from your focus on God. Your everything, உங்களுக்கு வேண்டிய எல்லாமே எங்க இருக்குதுன்னா, it's in Christ Jesus. அவருக்குள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். It's already there for you. இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை கிருபைகளையும் அவர் ஆல்ரெடி prepared, and it is in Christ Jesus. அவரை உடையவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா, you own it. அதுதான் உண்மை, உங்களுக்குரியதா இருக்கிறது. பட் அதே நேரத்துல இந்த உலகத்தின் காரியங்களை உங்களை ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா, you will slowly miss God. நான் ஏற்கனவே ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொன்ன. மைக்கோல ஒருத்தர் வேலை செய்து கொண்டு இருந்தாரு. ஸோ they came to Christ. கிறிஸ்து கிட்ட வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. they were so joyful, so happy. 2-3 பிள்ளைங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். they enjoyed the Christian life. சர்ச்சுக்கு போனாங்க, வந்தாங்க. they praised. as days and months, ரட்சிக்கப்பட்டு நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் போகும்போது அந்த வீட்டுடைய தலைவனுக்கு என்ன ஆச்சுங்க, அங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனில சொன்னாங்க, நீங்க ஓட்டி செஞ்சு, நீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை மணி நேரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்கப்படும். தட் வாஸ் வெரி பிக் மணி அந்த நாட்கள்ல. அதுவும் இல்லாம அவங்க சேலரி எக்ஸீட் ஆகுறதுக்குள்ள ஓட்டி, பிகாஸ் த நீட் வாஸ் சோ மச். ஸோ அதனால என்ன பண்ணாரு, இவரு அதுல ஓட்டியில இவர் பேரை கொடுத்துட்டு ஓவர் டைம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஓவர் டைம் செய்ய ஆரம்பிச்சு வீட்டுக்கு லேட்டா வருவார். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்க, 5 மணிக்கு 6 மணிக்கு வேலை முடியும், நேரா வீட்டுக்கு போவாங்க. ஃபேமிலி கொஞ்சம் கெட் டுகெதர் ஆகும். அதுக்கப்புறம் they will sit in a family prayer, ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டு படுக்க போக முன்னாடி பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் படுப்பாரு. they were so happy in the presence of God. இப்போ அந்த ஓவர் டைம் எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணாரு, அவருக்கு காலம் தாமதமா போக ஆரம்பிக்கும் போது ஃபேமிலி வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஃபேமிலி பிரேயர். அப்போ அவர் போகும்போதே சில நேரத்துல எரிச்சலோட போவார். பிகாஸ் இங்க ஒர்க் ப்ரெஷர். வீட்டுக்கு போய் என்னங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னா, வை டு யூ வெயிட் ஃபார் மீ, குடு ப்ரேயருக்காக நீங்களே ஜெபம் பண்ணிக்க வேண்டியதானே, நான் வர்ற வரைக்கும் காத்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்படி ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுங்க, ஸோ அவர் எல்லா நாளும் போக, ஈவன் he began to go on Sundays. அதுக்கப்புறம் எல்லா இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வரும். ஸோ அதுக்கு அவர் போக ஆரம்பிச்சார். he never used to be in home because he got more money. அவர் கவனம் பூரா பணம் 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 பணம்னு போச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சார், திஸ் இஸ், அவர் he blamed, ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் போய் வேலை செஞ்சாதானே கொடுப்பாங்க. So it went for, இப்படியே கண்டினியூ ஆச்சு. So he started coming late. வரும்போதே டயர்டா வர ஆரம்பிச்சாரு. வந்த உடனே அது இப்படி ஆனதுனால they began to have the family prayer. He used to come. வந்த உடனே சாப்பிடுவாரு. அப்புறம் போய் கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு படுத்து தருவாரு. அப்புறம் டே பை டே என்ன பண்ணாச்சு, அவர் போய் உட்காந்து, ஆண்டவரே நான் எவ்வளவு டயர்டா வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தூங்க ஆரம்பிச்சார். ஸோ ஸ்டில் இட் கண்டினியூட். அப்புறம் என்ன பண்ணாருங்க, அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சா தெரியல, வருவாரு, படுத்து வருவார், தூங்குருவாரு. he never used to go to church. he stopped reading Bible. he stopped prayer life. எல்லாம் போயிருச்சு அவர். later he lost, இந்த உழைச்சி என்ன பண்ண, he lost his health. so நான் இது எதுக்கு சொல்றேன்னா, we need, உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், we want so many things. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தேவையா இருக்கிறது. there is no doubt in it. Amen. ஒரு மாசம் துவங்கினாலுமே நம்ம வீட்டுக்கு நிறைய ரேஷன் வேணும், பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலு, there are so many needs and wants இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்லல.
சோ அதனாலதான் என்ன பண்ண, God has given us வேலை கொடுத்திருக்கிறாரு, வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை சரியான விதத்துல நாம பயன்படுத்தி கொண்டு வாழும் போது God will bless. Hallelujah. அது சின்னதா இருந்தாலும் கர்த்தரால அதை பெருக பண்ண முடியும். That is our God. Our God is an abundance of God. 5 அப்பம் 2 மீனை அவர் எடுத்துட்டார், அவர் கைக்கு வந்துருச்சுன்னா he can multiply it. Hallelujah. So அது ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் கத்து கொடுத்தார். I will teach you some other time. இப்போ அதுக்கு அல்ல. It is so amazing. அதெல்லாம் படிக்க 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 ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் இவ்வளவு வச்சிருக்கிறாரு, இப்படிதான் செஞ்சாரா. நாம என்ன பண்றோம், சில நேரத்துல பைபிளை படிக்கும் போது ஏதோ படிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதை நீங்க அந்த சிச்சுவேஷன், உண்மையா அங்க நடந்த சிச்சுவேஷன், எப்படி அதை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணாரு, எதை மல்டிப்ளை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எத்தனை 1000 ஜனம் உண்மையா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா you will be in shock. So that I need a long time. ஸோ அது கர்த்தருடைய நாளில் நம்ம ஐ வில் ட்ரை டு அதை கற்றுக் கொடுக்கலாம். Amen. When you listen to, you'll be shocked. So that is God. Amen. நான் ஏற்கனவே சொல்றேன், God is a God of abundance. அவர் என்ன பண்ணல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேத்துக்கு அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி பலவிதமான கனி தரும் விருட்சங்களின் செடி மரங்களை வச்சு அவர்களுக்கு கோல்டு, சில்வரு, டைமண்டு, அன்னைக்கு காதே குத்துல. பட் ஆனா என்ன பண்ணாரு, டைமண்டை கொடுத்தாரு, கோல்டை கொடுத்தாரு, ஓப்பீரின் தங்கத்தை கொடுத்தாரு. ஆமென். அது என்ன 4 ஆறுகளானா அந்த 6 ஒன்னொன்னும் ஏதோ ஒன்று கொண்டு வந்தது. ஆமென். ஆண்டவர் not only send that water to water the garden, அங்க இருக்கிற செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு மாத்திரமல்ல, there was என்ன இருக்கு, abundance of wealth இந்த அந்த தண்ணீருக்குள்ள இருந்தது. Amen. Hallelujah. ஒவ்வொரு ஆற்றுல பாத்தீங்கன்னா there was precious stones. ஆண்டவர் அனுப்புனாராம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஆரம்பத்துல, அதை பார்த்து அங்க தூக்கி போட்டாங்க. Because God was very big to them. The presence of God was very big to them. They had no time to think about அதுல இருக்கிறது. ஆண்டவர், there was reasons for God அதை அனுப்புறதுக்கு. Hallelujah. But when பிசாசு வந்து அந்த அவங்கள when they fell in sin, then everything they had to என்ன ஆயிருச்சுங்க, they have to coverage it. அவர்களுக்கு அதுக்கு பின்னாடி ஆசை வந்துருச்சு. அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல துரத்தினாரு. ரைட். அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தாரு. Everything was there. But he was not interested on those things. பட் ஆண்டவர் எதை நீ விரும்பக்கூடாதுன்னு சொன்னார், அதை விரும்பி அவங்க புசித்த பிறகு என்னாச்சு, they forgot everything. They forgot about God. அதனாலதான் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிறாங்க. Hallelujah. அது வரைக்கும் என்ன இருந்துச்சு, when God came, they came running. அவர் ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்கல. They knew the time of God. தேவன் வரும்போது they came running to God. அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. Hallelujah. I believe they called him Abba. வந்துட்டீங்களான்னு ஓடி வந்திருக்கணும், கொஞ்சம் இருக்கணும், அவர் முகத்தை பார்த்து என்ன பண்ணி இருக்கணும், கிஸ் பண்ணி இருக்கணும். Something would have happened. That fellowship was there. அவர்கள் பாவம் செய்த போது கூட they could hear தேவன் நடந்து வருகிறதை அவர்களுக்கு தெரியும். Then they went and hid themselves behind the tree. When they saw themselves, இப்ப பார்க்கும் போது அவர்களுக்கு அருவருப்பா இருந்தது, அதனால போய் ஒழித்து கொள்ளுகிறார்கள். Then God has to come and ask, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அது வரைக்கும் ஆண்டவர் வந்தாரு போனாரு. They had no என்ன ஒரு நாள் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கல. Because they came to him. They always came running to him. Hallelujah. When the things of the world, our sin became attractive to them,
Now they were just distancing themselves from God. நம்ம உலகத்தின் இந்த காரியங்கள் அதிகமாக நம்முடைய காரியம் எப்படி தெரியுமா இருக்கணும்? We have to come closer and closer and closer to God. Unless and until you come to தேவன் கிட்ட பக்கத்துல வரலன்னா, இது பக்கத்துல வந்து நம்ம நிரப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, you will lose the first love. ஆதியில கொண்டிருந்த அன்பை நாம் இழந்துருவோம். ஆதியில இருந்த அந்த வைராக்கியத்தை இழந்துருவோம். ஆதியில இருந்து அந்த ஜெபிக்கிற தன்மை இழந்துருவோம். எவ்ரிதிங் நம்முடைய வாழ்க்கையில ரொட்டீன் ஆயிரும். we don't பைபிளை படிக்கும் போது அந்த சந்தோஷம் வர்றது கிடையாது. ஜெபிக்கும் போது அந்த டாக்கிங் டு காட் அந்த எண்ணம் வராது. யூ ஆல்வேஸ் என்ன நடக்கும்னா, யூ வில் பி தேர். நீங்க தான் அந்த இடத்துல தேவனோடு பேசும்போது, பைபிள் படிக்கும் போது, யூ வாண்ட் டு ப்ரூவ் யோர் செல்ஃப். உங்களை ப்ரூவ் பண்ண நினைப்பீங்க. தட் வில் பி a biggest failure. பைபிளை படிக்கும் போது யூ மீட் காட். அந்த உணர்வோட பைபிளை படிச்சீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். நீங்க பைபிள நீங்களும் நானும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பைபிள படிக்கும் போது ஏதோ நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டு, அபிஷேகம், அதனால நான் பைபிள படிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் ரீட் த பைபிள் டு ப்ரீச். I read the Bible to know what the heart of God. So when if I begin to read the Bible, உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும், நான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன்னா, I will miss God. I don't want to miss God. I like to miss everything but not God. I don't want to miss God. Because God and the word are one. You cannot separate God and word. இந்த வார்த்தையும் தேவனையும் நீங்க பிரிக்கவே முடியாது. When you study the Bible, when you know that it's God speaking to you, then you become attentive. மோசேயுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. மலை மேல இருந்தாரு. தட் ஹபிச்சுவல் ஆயிடுச்சு மோசேக்கு. 40 நாள் இருந்துட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி முச்செடி நடுவுல போனாரு, வந்தாரு, மலை மேல போனாரு, வந்தாரு. அந்த 40 நாளைக்கு அப்புறம் his life changed. மலை மேல இருந்து வந்தாரு. வந்த பிறகு என்ன பண்ணாரு? அதெல்லாம் உடைச்சிட்டாரு. மலையில இருந்து வந்தாரு, 10 கற்பனையில உடைச்சிட்டாரு. Everything happened, but something the Moses did. அவர் என்ன பண்ணாருங்க? அவர் ஒரு டாபர்னக்கலை உண்டு பண்ணாரு. பாளையத்துக்கு புறம்பே ஒரு டென்ட் போட்டாரு. So every day he went to meet God. ஒரு இடத்தை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டாரு. And தேவனும் மோசையும் பேசுறது வந்து everybody saw it. மோசே என்ன பேசினாருன்னு தெரியாது. As soon as Moses went inside the tabernacle, the glory covered. மேகம் வந்து மூட ஆரம்பிச்சிச்சு. And Moses talked, God talked. அதுதான் நடந்தது. So Moses was not focused on in the power, in the authority, இந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்துறேன், இதன் மேல he was not concerned. He was not cornered on those things. He was cornered with God. Every day he went. தினம் போனான், தினம் தேவனோட பேசினான். 40 நாள் அந்த ஒரு அனுபவம், ஆதி அன்பு அதுதான். அந்த அனுபவத்துல ஆரம்பிச்சா he never ever let that first love to depart from him. பாருங்க, இவன் போறான். அடுத்து வந்து 34ஆம் வசனத்துல வரும், மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மேல வாப்பா, நீ இப்ப என்ன பண்ணு, நீ உடைச்சத நீயே ரெடி பண்ணினு வா. ஹல்லேலூயா. அவன் கொண்டு போறான், மறுபடியும் தேவனை எழுதி கொடுக்கிறாரு. So second time when he comes from the mountain after 40 days, என்ன ஆச்சுங்க? அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. வெறும் 40 நாள் இருந்துட்டு வந்ததல்ல, 40 நாள் இருந்துட்டு வந்தான். இந்த பூமியில இருக்கும் போது, இந்த வனாந்தரத்துல இருக்கும் போது, he had a continuous fellowship with God. The more he had encounter with God, மறுபடியும் 40 நாள் போறான், மறுபடியும் தேவனோடு இருக்கிறான், தேவனோடு பேசுறான்.
The glory that was on God now began to reflect on Moses. தேவனுடைய பிரசன்னம் மோசேயின் முகத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, மலையில இருந்து வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்களா அவன் முகத்தை பார்த்துனா, அப்போ அந்த மகிமை எப்படி இருந்திருக்கும்? பயப்படுகிற அளவுக்கு அந்த மகிமை அவனை மூடி இருந்தது. அவனுடைய முகம் ஜொலித்து கொண்டு இருந்தது. That is the experience. அவனை பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டாங்க. Reason is that the more you are with God, the more God covers you with His presence. அவருடைய மகிமையினால மூடுவார். We are more with the things of this world. See, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க எதை அதிகமா கவனிக்கிறீங்களோ, எதை அதிகமா பேசுறீங்களோ, எதை அதிகமா பார்க்கிறீங்களோ, அதுதான் உங்க மைண்டுக்குள்ள ஓட. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எதெல்லாம் உங்க கண்ணுக்குள்ள இருந்து போகிறதோ, எதெல்லாம் உங்க காதுக்குள்ள இருந்து போகிறதோ, எத்தனை மணி நேரம் போகிறதோ, எவ்வளவு போகிறதோ, that will rule you. நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு அதிகமான இந்த கண்கள்ல கர்த்தருடைய வசனத்தை அதிகமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமா நீங்க இந்த வாயில தேவனை புகழ்றீங்க, அதிகமா அவருடைய சத்தத்தை செய்திகளை கேட்டுட்டே இருக்கிறீங்க. யூ அவாய்ட் இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களும். யூடியூப்ல வர்றது இருக்கட்டும், அது நீங்க குக்கரி சேனலா இருக்கட்டும், நீங்க எதையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, if you are going to adapt, உங்க கண்ணு வசனத்தை பார்க்கணும், உங்க காது அவருடைய வசனத்தை கேட்கணும், உங்க வாய் அவருடைய வசனத்தை பேசணும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், after some time you will not be the same person. The things of this world இன்னைக்கு என்ன இருக்குதுங்க, ஆண்டவர் அதன் மேல கவனம் செலுத்தாதுன்னா அதன் மேல கவனம் செலுத்தி அதில் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறோம். You without the knowledge, the devil is having his go. Once you practice this, you will have a heart like God. சும்மா ஆண்டவருடைய வந்து மேஜிக் பண்ண சுத்தி எல்லாம் மாத்த மாட்டார். அவர் சொல்ற, you do it, you will have it. மோசஸ் போனா, மோசஸ் கூடாரத்தை போட்டான், மோசஸ் ஆண்டவர் கூப்பிட்டார், அவன் போனா. நீங்க நினைக்கிறீங்களா 40 நாள் மோச மேல இருந்துட்டு வந்த பிறகு அவன் அதே பிசிக்கல் கண்டிஷனோட இருந்திருப்பான் நம்புறீங்களா? அவன் நிச்சயமா மெலிஞ்சு போயிருப்பான். தெரியுமா? அவன் முகம் பிரகாசிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? He has lost all the sensitivity of the body. He lost every lust or each உலகத்தின் காரியங்களை அவன் இழந்து போனான். So God said, நான் இவ்வளவு இழந்து போனதுனால I am going to manifest my glory on you. இது மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. மோசேக்கு இது பார்த்தா. ஆனா புதிய ஏற்பாடுல வரும்போது பவுல் என்ன எழுதுறாருங்க, அதையே ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மோசேயுடைய மகிமை என்ன ஆச்சுங்களா, அவர் மேலிருந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சான். என்ன படிங்க அத 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். The old way was pitched in the stone, led to death, though it began with such glory that people of Israel could not bear to look at Moses' face. Okay. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மண்ணுக்கு ஏதுவான ஊழியத்தை செய்கிற மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி. நல்லா இங்க கவனிங்க, இங்க எது அவனை மகிமைப்படுச்சுது? How did the glory came? Right? It was the word.
ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனா இருந்தது. இங்க எது பண்ணுங்க, எழுத்துக்களில் எழுதப்பட்ட கற்களில் பதிந்த மரணத்துக்கு ஏதவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். They were unable to see Moses. பயந்தாங்க. பட் அடுத்து சொல்லும், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமாக மகிமை உள்ளதா இருக்கும். If that ministry, ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, he brought a new covenant. New covenant, New Testament, புதிய ஏற்பாடுனாங்க, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் we have been transformed into new covenant. இயேசுவின் ரத்தத்தின் வழியாய் ஆண்டவர் சொன்னார், என் ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். So through his blood Jesus, பழைய உடன்படிக்கை எப்படிங்க, மிருகத்தை கொண்டு போய் ரத்தம் சிந்தப்படணும். புதிய ஏற்பாடு உடன்படிக்கை என்னன்னா, இயேசுவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார். நியூ கவெனன்ட் வித் தி blood. ஆண்டவர் சொல்றார், அது எப்படி இருந்துச்சுங்க, மோசே மலையில போனாரு, நியாய பிரமாணத்தை வாங்கினாரு, இட் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் தி ஸ்டோன். அதை கொண்டு வந்து அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் மோசே சொன்னாரு. அந்த ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகமே அவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னா அந்த மகிமை எப்படி இருந்துச்சுங்க, இட் வாஸ் நாட் a permanent thing, it was temporal. கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சு போச்சா மோசேயின் மேல இருந்த முக பிரகாசம். சோ மோசேயின் மேல இருக்கிற முகத்துல இருந்து பிரகாசம் போச்சுன்னா he didn't have a relationship or எதுவும் இல்லன்னு இல்ல. Yet God spoke with him. Right? அவருடைய மரணத்தை கூட கர்த்தர் தீர்மானிச்சாரு. நீ மலை மேல ஏறி வா, this is the end of your day. Hallelujah. அவனுடைய மரணத்தை, அவன் செத்த பிறகு அவனை அடக்கம் பண்ணவர் தேவன். We don't know எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. That much favorite was Moses. But Paul எழுதும் போது சொல்றார், that glory, அன்னைக்கு மோசேக்கு இருந்த மகிமை இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஒளிந்து போகிற மகிமையுடைய இந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது, 8th verse. Shouldn't we expect far greater glory under the new way now that the Holy Spirit is giving life? Greater glory. நான் தான் சொன்னேன், God is a God of abundance. மோசேக்கு ஒரு பங்கு கொடுத்தாரு, ஆனா நமக்கு என்ன பண்றாரு, அதை காட்டிலும் பெரிய பங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். Greater glory, ஆவிக்குரிய ஊழியம். So you have to learn to listen to the Holy Spirit. ஆவியானவருடைய சத்தத்தை எப்படி கேட்பீங்க, அவர் பேசுகிறவர் தான். You can hear him. நம்ம உலகத்தின் காரியத்துல அத்தனை நம்ம இருதயம் சோக்கா இருக்கிறதுனால அவர் பக்கத்துல கூப்பிட்டாலும் பேசினாலும் தெரியாது. அதனால when you study the word, God begins to speak to you. Never use the word. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பைபிளை படிக்கும் போது never use that word for someone. Use it for yourself. உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது உங்களோட தான் பேசுகிறார். டோன்ட் எவர் இது அவங்களுக்குன்னு சொல்லாதீங்க. இட்ஸ் நாட் ஃபார் them, இட்ஸ் ஃபார் யூ. ஒரு வசனத்தை படிச்சாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய கடுத்துக்கங்க. என்ன சொல்றாருங்க, ஒளிந்து போகிற மகிமை அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமா மகிமையா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. If that could produce judgment, condemnation உண்டு. இப்ப ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். That comes from Jesus. புதிய உடன்படிக்கையின் மூலமா. அந்த பாருங்க எத்தனை வசனம் சொல்லும்,
8ஆம் வசனத்துல இருந்து அது மகிமை உள்ளதா இருக்குமே. 9ஆம் வசனம் சொல்லும் அந்த ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குமே. 10ஆம் வசனம் இப்படிப்பட்ட மகிமை பட்டு இருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அவர் சொல்றாரு, வாட் மோசஸ் டிட் அது மகிமையாதான் இருக்கிறது. வாட் கம்பேர்ட் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமை ஊழியம் அதுக்கு ஒத்தது இல்லை. இட்ஸ் ஃபார் கிரேட்டர். ஹல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, he never came and stayed lived in எந்த மனுஷனுக்குள்ள அவர் வந்து வாழல. மலை மேலதான் இருந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துல வந்தாரு, ரைட்? வனாந்தரத்துல அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பத்துல இருந்தாரு, கூட தான் வந்தாரு. பட் God never lived in any man, even including Moses. தேவன் என்ன பண்ணாருங்க, நான் உனக்குள்ள வாசம் பண்ணி உனக்குள்ள உலாவி உன் தேவனாயிருப்பேன் என் ஜனமாயிருப்பேன் ஆண்டவர் சொல்ல பழைய ஏற்பாடுல சொன்னார். அது ஹல்லேலூயா. எசேக்கியேல்ல சொன்னார், எரேமியால இருக்கிறது. பட் காட், தேவன் என்ன பண்ணாருங்க, ஏன் இந்த ஊழியம் மகிமை உள்ளதா இருக்கிறதுனா, அன்னைக்கு God came down on Sinai. தேவன் அந்த முட்செடி நடுவுல இறங்கினாரு. தேவன் ஆசரிப்பு கூடாரத்துல வந்தார், இல்லைன்னு சொல்லல. சாலமோன் கட்டின ஆலயத்துல வந்தார், இல்லைன்னு சொல்லல. பட் the thing is that ஆண்டவர் சொன்னார், that அது வந்து கட்டப்பட்ட பிறகு அதுல வந்து தங்கினார். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணார், அவர் உங்களை என்னையும் கட்டி இருக்கிறார். He has made us the temple of the living God. Hallelujah. அவர் தேவன் என்ன பண்ண உங்களையும் அங்க வந்து அன்னைக்கு தேவன் சீனாய் மலையில இறங்கினார். மோசே ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாலோமோன் தேவ ஆலயத்தை கட்டினான். பல ஆலயங்களை கட்டினார். எஸ்ரா வந்தார், அவர் பல இடிந்து போனதை கட்டினாரு. செருபாபேல் கட்டினா. இப்படி things were happening. நீங்களும் நான் இந்த மகிமை எப்படி தெரியுமா இருக்கிறது, தேவனே உங்கள் சரீரமானது தேவனால பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடைய கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும், கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே, தேவனுடையவைகள் ஆகிய உங்க சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். The difference. மோசே நாட்கள்ல வந்த 20 லட்சம் பேருக்கு மேல இருந்தவர், the chosen பேர், அவங்க என்ன பண்ணாங்க, God never lived in them. God lived in the midst of them. But God, இன்னைக்கு புதிய ஏற்பாடுல, God is living in us. பரிசுத்த ஆவியானவராய் ஒவ்வொருவருக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல உலாவினவர் இன்னைக்கு என்ன பண்றாருங்க, நமக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். We don't recognize. ஏன் உலாவுகிறது தெரியலனா, because we are still living in sin. We are encouraging sin. We are allowing the devil to have its go. அப்போ உள்ள அவர் வாக்கு சொன்னபடி உள்ள உலாவுகிற வாசம் பண்ணி உலாவுறனா, அப்போ தேவன் என்ன இருக்கிறாருங்க, உள்ள இருக்கிறாரு, உள்ள உலாவுகிற. He wants to walk in my spirit. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. That glory came and it disappeared. பட் இன்னைக்கு என்ன இருக்குதுங்க, the glory that has come, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே, அது வந்து போகிற மகிமை அல்ல, அது மகிமையின் மேல மகிமை கொண்டு வருகிற மகிமை. என்ன சொல்றாங்க, அன்றியும் ஒளிந்து போகிற மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளவர். ஒளிந்து போகிறதுக்கு ஒரு மகிமை இருந்ததுன்னா நிலைத்திருக்கிறது எப்படி இருக்குமா, அதிக மகிமை உள்ளதா இருக்குமா. ஒவ்வொரு வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த மகிமை எத்தனை முறை கோட் பண்ணி இருக்கிறார் பவுல்.
மகிமை உள்ளதவா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிக தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதல்ல. மோசே என்ன பண்ணாரு? முக்காடு போட்டுக்கிட்டார். ஜனங்கள் பார்த்து பயந்தாங்கன்னு. நாங்க முக்காடு ஏன்னா the glory is not on my face, it is inside me. எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு you should know I have the glory of God. தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது. தேவன் எனக்குள்ள உலாவுகிறார். தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். I am the mobile tabernacle of God. If I go, God goes with me. மோசே அன்னைக்கு சோமன், ஆண்டவரே உங்க சமூகம் என்னோட கூட செல்லாம போனால் எங்க கொண்டு போகாதரும். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ போலனா நான் வர முடியாது. How serious we are there. If I don't go, God is not going to go. If you don't touch, God cannot touch. Still God still wants to do, but he says, I will do through you. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஜெபம் சொன்ன, I want my temple to be a temple of God. அங்க என்ன இருக்கணும்? துதியின் சத்தம், ஸ்தோத்திர சத்தம், ஜெபத்தின் சத்தம் தொனிக்கணும். You have to do it. இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இங்க எழுதுறாரு பாருங்க பவுல் 14ஆம் வசனத்துல, அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிற அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால நீக்கப்படுகிறது. Because of the hardness of our heart. பைபிள்ல எழுதி இருக்கிறது, நம்புறதுக்கு இங்க இருதயம் கடினப்பட்டு, we don't believe what God has written. God has written. It can do wonders in my life. எழுதப்பட்டது if I don't believe. புதிய ஏற்பாடுல என்ன தெரியுமா? Everything is about faith or belief. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ செஞ்சா மகிமை இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படி என்ன எக்ஸ்பெக்ட், நான் சொல்லிட்டேன், மகிமை பார்க்கிறதுக்கு கண்ணு திறக்கப்படட்டும். There are different types of glory in the Bible. லாசர் கல்லறையில வந்த போது மகிமை என்ன மகிமைங்க? உயிர்த்தெழுதலின் மகிமை. ஹல்லேலூயா. அவன் கட்டி முக்காடு போட்டு உள்ள வைக்கப்பட்டிருந்தான். வெளியே வந்தபோது ஆண்டவர் சொன்னார், கழட்டி விடுங்க. Because God's resurrection power is working in him. பாக்கட்ட எல்லாரும். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இதுநாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படாது, அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினா. See, that's the Bible says, கொலோசியர் 1:27 படி, காலம் காலமாக மறைக்கப்பட்ட ரகசியம் இந்த கடைசி காலத்துல சபைக்கு பவுல் எழுதுவார், என்னை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது என்னன்னா, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதுதான் ரகசியம். நீங்க 25, 26, 7 3 வசனத்தை படிச்சாதான் புரியும். Christ, the hope of glory, is in you. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. Hallelujah. There are so many scriptures பைபிள்ல இருக்குது. எல்லாமே everything you have to learn and preach. பட் என்னன்னா, மோசேயின் வழியா நியாயப்பிரமாணம் கொடு, that there is the limitations.
When Christ came, ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவைக்கு நீங்க எபிரேயர்ல வாசிங்கன்னா இருக்கும் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, something happened when Christ came to the, அவர் வந்தார், when he died on the cross, when the blood was shed, things began to change. மோசேயின் ஆகமத்தின் நாட்களிலே உன் மனசாட்சி சுத்தம் பண்ணப்படுவது வழியே கிடையாது. The blood, மனுஷன் மிருகத்தின் ரத்தம் என்ன பண்ணும்? பாவத்தை மூடும். It had no power to cleanse your sin. தெரியுமா? Everything வருஷம் தோறும், வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். எப்படி? ரத்தம் சிந்தப்படணும், ரத்தம் தெளிக்கப்படணும். Then it will be purified. It's not permanent. Because ஒரு மிருகத்துடைய ரத்தம் அவ்வளவுதான் செய்ய முடியும். அது தேவன் இது அந்த ஒருங்கிணைத்ததுனால அப்படி நடந்தது. ஆனா புதிய ஏற்பாடுல எபிரேயர்ல படிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோர் டைம் ஆயிடுச்சு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்க அந்த முழுசா படிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் இங்க சொல்றாரு. சங்கீதத்துல எழுதப்பட்டதை இங்க சொல்லுகிறாரு. அப்பொழுது 7ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இப்ப 6ஆம் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்துல நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்படுகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலி பாவ நிவாரணி விரும்புகவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே செய்தோ நான் வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடுல ரத்தம் சிந்தப்படும் போது எவ்ரி டைம் இட் ஹஸ் டு டம், எவ்ரி டைம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தணும், ஒவ்வொரு நாளும் ஆடை கொண்டு வரணும், மாடை கொண்டு வரணும், காளையை கொண்டு வரணும். They have to do something. புதிய ஏற்பாடு நானே செய்றேன். I become the sacrifice. My blood is more than enough. பழைய ஏற்பாடுல மனுஷன் the guilt was always there in him. புதிய ஏற்பாடுல the blood of Jesus 9:14 எபிரேயர் 9:14 சொல்லும். அவருடைய ரத்தம் என்ன பண்ணுதுங்க? என் மனசாட்சி செத்த கிரியையிலிருந்து உயிர்ப்பித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறதா. You cannot live in guilt, you cannot live in depression because you have the blood of Jesus. That is the speciality of new covenant. பதினாறாம் வசனம் 3:16 2 கொரிந்தியர். அப்போ அவர்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்பட்டு கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்ம எங்க போய் கொண்டு இருக்கிறோங்க? From glory to glory. Moses' glory declined. மோசஸ் உடைய மகிமை மோசஸ் குறையெல்லாம் மதிப்பிடல. God for reason it is there in the Bible. For reason ஆண்டவர் மோசேக்கு அதை செஞ்சாரு. பட் எதுக்குங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் நானும் we don't decrease in the glory of God, we keep increase from glory to glory.
That is the desire of God. பவுலுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர். பவுல் எழுதி இருக்கிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டாக விடுதலை உண்டு. Where do you have the Holy Ghost? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால் நீங்க விடுதலையோடு தான் இருக்க முடியும். You cannot be bound in sin. உலகத்தின் எந்த காரியத்திலும் நீங்க கட்டப்பட்டு இருக்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. எங்க இருக்கிறாருங்க? If he is living in you, you should be live a deliverance life. அவர் சொல்லுவார், நாம் எல்லோரும் சிறந்த முகமா, the body of Christ யாருங்க? ஒருத்தர் ரெண்டு பேர், நாம the church, நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எப்படிங்கள? கண்ணாடியில பார்க்கிறது போல. டைரக்டா கண்ணாடியில பார்க்கிறது போல. எப்படியா? ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். Every day you have been transforming. God is transforming from glory to glory. இந்த realization இல்லாம வாழும்போது you will be the same person till you die. You don't change, God changes you. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை செய்யும் போது அவர் நம்ம மகிமைக்கு மேல மகிமை மறுரூபமாக்கி ஆக்க விரும்புகிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். These are the words of God. இது என்னுடைய வார்த்தை அல்ல. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா, unless and until you reveal that glory that is inside of you, ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. You are the glory. நீங்க தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க தொடுதல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். Unless and until you do, it's not going to happen. நீங்க வாயை திறந்து சத்திய சுவிசேஷம் சொல்ல, there is a glory. நீங்க பேசும்போது people will be awestruck. போன ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரேயர் இருந்துச்சு, ரைட்? பல தரப்பட்ட ஜனம் வந்தாங்க, வெறும் பிலீவர்ஸ் கிடையாது. I was just asking the Lord, I want pin drop silent. Everybody should hear that word of God. எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்கணும் ஆண்டவரே. இவங்க ரெண்டு பேர் விட்னஸ், அவரும் விட்னஸ். As I began to preach, சில கசமுசா நடந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரோடு பக்கத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பார்க்கிங் லாட்ல பின் டிராப் சைலண்ட் till I finish the message. எல்லாருடைய கண்களும் மொபைல் எல்லாம் தொடல. அவங்க they never use the cell phone. eyes were focused towards me. I was shocked. I said, Lord, they should hear the gospel of yours. உங்க சுவிசேஷத்தை அவங்க கேட்கணும். I rebuke that devil which is the distracting spirit. They heard it. They heard it. Intentively கேட்டாங்க. That is the change. That is the glory of God. அங்க வந்தவங்க கேத்தலிக்ஸ் வந்தாங்க, ஹிந்துஸ் வந்தாங்க. there were so many types. அந்த 15-20 minutesக்கு மேல they were pin drop silent except my voice. There was no other sound. You are the cause. நீங்க நிக்கலனா, நீங்க போலனா, நீங்க செய்யலனா, உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கை இருக்கிறது. நீங்க போனாதான் அந்த மகிமை வெளிப்படும். நீங்க தொட்டாதான் அற்புதம் நடக்கும். நீங்க பேசினாதான் மகிமையின் வார்த்தை வெளிப்படும், வெளிப்பாடு வரும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் டம்பா இருந்தீங்கன்னா, யூ வில் பி டம் டில் யூ டை. நீங்க ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், nothing is going to happen. You are not going to bring any change into this world. நீங்க இருக்கிற இடத்துல, ஆபீஸ்ல இருக்கட்டும், எங்கயா இருக்கட்டும்,
people have to tremble. அன்னைக்கு மோசேயுடைய முகத்தை பார்த்து எல்லாம் நடுங்கினாங்க. If you are there, the kingdom of darkness will tremble. அப்போ kingdom of darkness tremble ஆனா அங்க இருக்கிற மக்கள் tremble ஆக மாட்டாங்களா? So that should happen. நீ கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது see the glory of God. உங்க முகத்துல சுருக்கம் விழுந்துச்சா, மேக்கப் சரியா போட்டுக்கன்னா பார்க்காதீங்க. See God. See the glory of God. You carry that glory. சொல்லணும், கிறிஸ்துவின் நம்பிக்கை இங்க பாரு, மகிமை அங்க இருக்குது, கண்ணாடியில தெரியுது. Hallelujah.